ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ வந்து அபோட்டனில் போயிட்டுருக்கு. எல்லாம் இப்படி வரும்னு பேர், இப்போ இப்படி போயிட்டுருக்குது, ரிவர்ஸில் போயிட்டுருக்குது. என்ன காரணம்னே தெரியல. யூடியூப் பிரச்சனையா, இல்லை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்லாம் பின்னாடி போயிட்டுருக்காங்களா, ஒன்றுமே தெரியல. சரி, ஏதோ இந்த இதயம் சீரியல் முடிகிற வரைக்கும் இதை ரிவ்யூ பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறதே, ஏதாவது ஷார்ட்ஸ் கீட்ஸை ஒன்று ரெண்டை போட்டுட்டு அப்படியே விட்டுறலான்னு நினைக்கிறேன். முடியல கைஸ் நம்மளால். சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருந்தால் தானே ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு லைக்ஸோ ஏதாவது அதிகமாக வந்தால் தானே நம்ம வந்து ஒரு ஃபர்தராக நம்ம வீடியோ போகிறத வந்து நம்ம பார்க்க முடியும். எதுவுமே வராத போது நம்ம என்ன தான் பண்ணுறது? அதனால் நம்மளும் ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸை போட்டுட்டு, இந்த இதயம் சீரியல் இந்த கிரம் எப்போ முடியும்னு தெரியல. அது முடிஞ்சிருச்சுன்னா வேலையே முடிஞ்சுது. சரியா? கண்ணம்மா கண்ணம்மா வாயை திறந்து உண்மையை சொல்லம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் அப்படி ஒன்றும் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் சீரியல் வந்து ரொம்ப ஒர்த்தே இல்லை கைஸ். வர வர நானே சொல்கிறேன். சரிங்களா? ஒர்த்தே இல்லைங்க. மித்ரா வந்து பாரதிக்கு வந்து என்ன பிளான் போட்டாலும் அது பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் அதை கூமுட்டைக்கு அது வந்து அது தெரியவே மாட்டேங்குது. மித்ரா பக்கி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி அவளை ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ண போனால் அது அவளுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு அமையுதுங்கிறத இதை என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரியே ஆதி வந்து காப்பாற்றிட்டாப்புலையா. ஸோ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. ஃபோன் பண்ணுற மாதிரி நல்லாவே நடிக்கிறாப்புல. இதை அந்த பாரதி கூடயே ஒரு கரடி போட்டு ஒரு பாட்டி இருக்கும்ல, அது கண்டுபிடிச்சிருச்சு. என்னடா எப்போ பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் கூப்பிடவே மாட்டேங்கிறா, ஆம்புலன்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட்டு வந்து ரூமில் போய் ஆதிக்கு ஃபோன் பண்ணி விட்டுருச்சு. ஆதிக்கு ஃபோன் பண்ணால் அவன் என்ன செய்கிறான், ஃபோனை 2 தடவை பண்ணி எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஐஸ்கிரீம் திங்க வச்சுட்டு மத்தியானம் கொண்டு வந்து ஸ்கூலுக்கு விட்றாப்புல. உடனே அங்கே ஒரு காமெடி. அந்த பையன் என்னென்னா இப்படின்னு கண்ணை இப்படி நடிக்கிறான் அந்த சின்ன பையன் வேறு. சரி, ஓகே, டன். அதுக்கப்புறம் வேறு என்ன, அதுக்கப்புறம் இவனே கூப்பிட்றான். அதாவது இவரே நினச்சிக்கிறான் ஆதியே. ஒரு தடவை கூப்பிட்டுட்டு நான் எடுக்கலைன்னா இது பண்ணியிருப்பாங்களே, இதே இத்தனை தடவை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனே கூப்பிட்றாப்புல. கூப்பிட்டு பார்த்தா இந்த மாதிரி பாட்டி வந்து இந்த மாதிரி பாதி வந்து சாக்கடிச்சிருச்சு, சீக்கிரம் வாங்க தம்பி, மயக்கமாகவே கிடக்குறா, இல்லை பேசி மூச்சு இல்லாமல் இருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி டாக்டருக்கு கூப்பிட்டு வர்றாப்புல. இங்கே என்ன நினச்சிட்ருக்குறா மித்ரா, இவ செத்து போயிடணும், அந்த பிள்ளைய 2 அனாதையாக நிற்கணும், ரோட்டை பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ கனவு வந்துட்டுருக்குறாங்க மேடம். அங்கே எல்லாம் தோசை ஆசையாகி போச்சு. சாரி, ஆசை தோசையாகி போச்சு, மாற்றி சொல்லிட்டேன். ஆசை வந்து தோசையாகி போச்சு. என்னாச்சு அப்படின்னா, ஆமாம், ஆதி வந்து டாக்டரை கையோடு கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு, ஐயோ நம்ம ஒரு பிளான் போட்டால் இங்கே ஒரு பிளான் நடக்குதே, நம்ம இந்த பாதி ஏதாவது செய்யணும்னு நினச்சா இவ தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே, எல்லாத்துக்கும் இந்த பாட்டி தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நீ அடுத்து பாட்டிக்கு டார்கெட் பண்ணிட்டாங்களாட்டிருக்கு மேடம். சப்பா, இந்த வின்னர்ன்ற ஒரு படத்தில் வடிவேலு கூட ஒருத்தர் இருப்பான், 3 பேர் இருப்பாங்க, கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும். அதில் வந்து ஊன்னு சொல்லுத்தலை, கிளவியை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி டப்புன்னு வடிவேலு ஒரு அடி அடிச்சுட்டு, நாளைக்கு சாக போகிற கிளவி இன்றைக்கி போய் போகிறேன். அந்த மாதிரி மித்ராவோட கண்ணு இப்போ அந்த பாட்டி மேலே வந்துருச்சாட்ருக்குது. அப்புறம் மேடம் ஒன்று அப்படியே ஷாக் அடித்த உடனே மேக்கப்லாம் கலையாமல் எதுவுமே இல்லாமல் அப்படியே மேக்கப்போடே இருக்கிறாங்க மேடம். என் கைஸ் ஷாக் அடித்தா அந்த உடம்பு எப்படி இருக்கோ, இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகலை கைஸ். சரிங்களா? மேக்கப்போடு இருக்கிறாங்க மேடம். அப்படியே கட்டிலில் சோஃபாவில் படுக்க வச்சு டாக்டர் அப்போயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்போயே ரெடி ஆகிட்டாங்க, அப்போயே கண்ணையே முடிச்சிட்டாங்க. எங்கேயாவது இந்த கூத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீரியலில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால தான் சீரியலுக்கு லாஜிக் இல்லைன்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மித்ராக்கா வேறு ஆதிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஏன் இப்படி போய் சொல்லிட்டு போனா ஆதி, நான் உனக்கு ஃபீவர்னு சொல்லி தானே விட்டுட்டு போனேன், நீ எதுக்கு இப்படி அந்த குழந்தைங்கள கொண்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடலாம் போயிட்டுருக்குற அப்படின்னோடனே, நான் மாத்திரை சாப்பிட்டேன், ரெடி ஆயிடுச்சு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை
சும்மா பார்த்தாலும் நொய்யின்னு வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு நான் என்ன செஞ்சாலும் நீ இப்போ சந்தேகப்பாரோட பார்க்குறது எனக்கு பிடிக்கல, புரியுதா? மரியாதையாக உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போன்னு சொல்லாத குறையா ஆதி இன்னைக்கு பேசி விட்டாப்புல. உடனே நம்ம மித்ராவும் அப்படி இல்லை ஆதி, அப்படி இல்லை ஆதி, அப்படி இல்லை ஆதின்னு என்னென்னத்தையோ பேசுகிறா. நம்ம அதெல்லாம் பேசினோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுது, சரிங்களா? அப்புறம் உங்களுக்கும் பிடிக்காமல் போயிடுது. நாம் என்ன பண்ணுறது? நம்மளும் எவ்வளோ தான் ஷார்ட்டாக பேசணும்னு நினச்சாலும் இந்த சீரியல் எடுக்கிறவங்கள கண்டாலே கடுப்பு வருது. சீரியலை பார்த்தா அதை விட வெறுப்பாக இருக்குது. அது இந்த சீரியலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் இந்த சீரியல் எப்படா முடியும்னு இருக்குது கைஸ். எப்படா இந்த ரிவ்யூ முடிச்சுட்டு பேசாமல் வீடியோ போகிறதே ஸ்டாப் பண்ணலாமான் இருக்குது. முடியல நம்மளால். எத்தனை தடவை தான் இதையே நம்ம ரிவ்யூ பண்ணுறது? இவனும் வாயை திறக்க மாட்டா, இவனும் கண்டுபிடிக்க மாட்டான், சரியா? அதை பாட்டியும் வாயை திறந்து சொல்லாது. ஐயோப்பா சாமி, இடையில சரவணன் வந்தாப்புல ஒரு நாடகம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆச்சு. இப்போ மறுபடியும் குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி மித்ரா பிளான் போட வேண்டியதான், பாரதியை ஏதாவது பண்ண வேண்டியதான், அந்த குழந்தைங்கள ஏதாவது பண்ண வேண்டியதான், இவன் காப்பாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதே பொழப்புத்தனம் தான். அப்புறம் வேறு என்ன கைஸ், லாஸ்ட்டில் வந்து ஆதி வந்து பேசுகிறாப்புல என்ன இந்த மாதிரி பாரதி உடம்பு ரெடி ஆயிடுச்சா அப்படின்லாம் பாட்டிக்கிட்ட கேட்டுட்ருக்காப்புல. நீங்கள் இருக்கிற வரைக்கும் பாரதிக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பாரதியை நல்லபடியாக பார்த்துக்கிங்க தம்பி, நல்லா உங்களுக்கு ஃபோன் பண்ண. அவள் மித்ரா என்னடானா ஆம்புலன்ஸ் கூப்பிட்றா, ஆம்புலன்ஸ் வரவே மாட்டேங்குது, அவள் கூப்பிட்ற மாதிரி நடிக்கிறாளுன்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் கண்ணம்மான்னு ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மாவீரன்லேருந்து ஒரு பாட்டை போடுவாங்க, இப்போ அதை மாற்றிட்டு இப்போ இந்த கண்ணம்மா பாட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடியலையா, இது ஒரு கண்ணம்மா, நீ ஒரு கண்ணப்பன், இந்த 2 பேரும் சேர்ந்து எங்கள் ஆவியை வாங்குறீங்கடா சாமி. நாடகம் பார்க்கவே இன்ட்ரெஸ்டே போச்சு கைஸ். உங்களுக்காக தான் நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், சரிங்களா? எப்போதான் இந்த சீரியல் முடியும், இந்த வீடியோக்கே நம்ம ஒரு ஸ்டாப் எண்டு கார்டு போட்டுடலான்னு தான் நான் நினைக்கிறேன். முடிய மாட்டேங்குது. மற்ற சீரியல் இன்றைக்கி தான் கைஸ் கார்த்திகை தீபம் நேற்று நடந்தது பகலில் போடுவாங்க இல்லையா, இன்றைக்கி தான் பார்த்தேன். என்னமோ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காராமா. அப்போ 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்களாமா. அதுக்குள்ளே வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி, கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான், குப்பமாக எடுத்தால் மாவிளக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை இவங்க என்ன 2 மாதம் 3 மாதம் இப்போ 6 மாதத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்புறம் குடும்பத்தை இந்த 6 மாதத்தில் ஒன்று சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லி கார்த்தி வந்து யார்கிட்ட சந்திரா கிட்ட சபதம் போட்டிருப்பாராட்டிருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து இதனால் வரைக்கும் டிரைவராக நடிச்சிட்டு இருந்தாப்புல, இப்போ அதே வீட்டுக்கு வேலைக்காரனாக வந்திருக்காப்புல. ஐயோ இதெல்லாம் நல்லாவா இருக்குது, முடியலடா எங்களால். ஷோ சாமி, அது ஒரு மாஸ் ஹீரோன்னு அந்த அவர் வந்து சீரியலை பொறுத்தளவு பேர் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதிலேருந்து இறக்கி இந்த மாதிரிலாம் நடிக்க வச்சிங்கன்னா பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே போயிடுது. அதை விட இந்த ஒரு ரேவதின்னு ஒரு கூமுட்டை நடிக்க வச்சு அதை விட அவன் தூங்கிட்டு இருக்கிறேன், அவனை தூங்குறவன்கிட்ட போய் நான் பேச போகிறேன்ட்டு இவன் வந்து சித்திக்காரி எழுப்பிவிடுன்னு சொல்லி மயில்வானத்துக்கிட்டே ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ முடியலடா சாமி. தூங்குறவன்கிட்ட போய் தூங்குறவன் எழுப்பி வாங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐயோ சாமி முடியல. கார்த்திகை தீபம் அது ஒரு இதில் போயிட்டுருக்கு கைஸ், நல்லா போயிட்டுருந்த சீரியலை ஏன் இப்படி மொக்க பண்ணுறாங்கன்னே தெரியல, நல்லாவே இல்லை. அப்புறம் மற்ற சீரியல் வேறு, வாரிசு சூப்பர் A1. அப்புறம் நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் ஏதோ வாரிசுன்னு போட்டு 1980 இருக்கிற காட்சி என்னது மறுஜென்மம் என்னென்னமோ போடுறாங்க கைஸ். அப்புறம் பார்த்தா என்னடான்னு பார்த்தா நம்ம சிபியை வந்து செத்து போன மாதிரி ராஜன்ற கேரக்டரில் வந்து காமிக்கிறாங்க. என்னமோ ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க மாட்டிருக்கு. ஒருவேளை இது போன ஜென்மத்து கதையா? அந்த மாதிரிலாம் பேய் பூதம் பிசாசுன்னு கொண்டு வந்துடுறாங்கடா ராசாக்களா. நல்லா போயிட்டுருக்குற சீரியலை கெடுத்து விட்றாதீங்கடா, உங்களை கையெடுத்து கும்பிட்றோம். அது ஒன்று தான்டா இப்போதைக்கு பார்க்குற மாதிரியாவது இருக்குது எல்லா சீரியலை கம்பேர் பண்ணும்போது, சரியா? அதையும் கெடுத்து விட்றாதீங்கடா ராசாக்களா. அப்புறம் வேறு என்ன, அண்ணா சீரியல் அதே எல்லாம் சமைக்கிறதுல மும்மரமாக இருப்பாங்களாட்டிருக்குது. பாரிஜாதம் வேஸ்ட்டு கேஸ். அவள் தங்கச்சிக்காரியை கல்யாணம் பண்ணலையாட்டிருக்கு, வர்ஷினியை கல்யாணம் பண்ணலையாட்டிருக்கு அவன் அண்ணங்காரன். இவன் ஸ்ரீஜகத்தில் தாலி கட்டியிருப்பானாட்டிருக்குது. எவனா கூறுகட்டத்தனமாக போய் பையங்காலில் போய் உழுவாளா? ஐயோ சாமி முடியல. பெத்த பையன் சொல்கிறான், மூத்தவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஸ்ரீஜா கெட்டவ அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறதே அவன் நம்ப மாட்டேங்கிறான், அந்த சுபத்ரா பக்கி. ஐயோ சாமி, பாரிஜாதம் டோட்டலி 0, அதுக்கெலாம் மார்க்கே கிடையாதுங்க, சரிங்களா? அது சீரியலே இல்லைங்க. நல்லா போயிட்டு இருந்த சீரியலை
கெடுத்து குட்டி செவுறு ஆக்கிட்டாங்க. நல்லாவே இல்லை. பாரிஜாதம் வேஸ்ட், வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மண்டே ரிவ்யூவில் தான் பார்க்க முடியும். அதுக்கிடையில் இது கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்க, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அப்படியே ரிவர்ஸில் போயிட்டுருக்குது. எல்லாம் முன்னாடி வரும்னு பேர் 14, 15, 16, 17 இப்படி வரும்னு பேர். இதெல்லாம் அப்படியே அபோட்டனில் போயிட்டுருக்கு திருப்பி. என்னது 14லேருந்து 13 ஆச்சு, 12 ஆச்சு, 11 ஆச்சு, 10, 9, 8, 7 இப்போ 6ல் வந்து நிற்கிது. இல்லை அந்த யூடியூப்லேயே அது ஏதாவது பிரச்சனையா, இல்லை சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் இப்படி தான் காமிக்குதா அப்படிங்கிறது தெரியல. பார்த்தாலே ஒரே வேதனையாக இருக்குது. ஐயோ சாமி முடியல என்னால். சீக்கிரம் இந்த இதயம் சீரியல் முடிஞ்சிட்டா வீடியோக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு வீடியோ போடுறதாவே நீ இல்லை. ஏதாவது 1-2 ஷார்ட்ஸ் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது போட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுறலான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மளுக்கு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி அப்செட் ஆகுது, மைண்டெல்லாம் ரொம்ப அப்செட் ஆகுது. நம்ம வந்து ஏதோ ஒரு இதுக்காக நம்ம போடுறோம் ஒரு யூடியூப்பில் அப்படின்னு சொல்லும்போது, சில பேர் வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்காக போடுவாங்க, சில பேர் பப்ளிசிட்டிக்காக பண்ணலாம். நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது. நம்மலாம் மிடில் கிளாஸு. நம்ம அப்போ எதை நோக்கி நம்ம வீடியோலாம் போட்டுட்ருக்குறோம், ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் வரணும், சேனலில் ஒரு குறிப்பிட்ட அளவு சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நிறையா பேர் கோல்டு பட்டன், அந்த பட்டன், இந்த பட்டன்லாம் வாங்குகிறாங்க. நம்ம எந்த பட்டனும் வாங்க வேண்டாம், நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் நல்லபடியாக வந்தால் சரியா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஆனால் இங்கே அப்படியே எல்லா அபோட்டனில் ரிவர்ஸில் நடந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே கைஸ், சீக்கிரம் இந்த இதயம் சீரியலுக்கு ஒரு முடிவு வந்தால் ரொம்ப சந்தோஷம். அதோடு நம்மளோட வீடியோவுக்கு ஒரு இது வந்தால் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதயம் சீரியலில் வந்து ஆதி ஒன்று எடுத்தேறி போய் வெளியில் கண்டுபிடிக்கணும், இல்லை இவ வாயை திறந்து சொல்லணும். இல்லாட்டினா ஓயாமல் இந்த மித்ரா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாளாமா, இவன் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பானாமா, அரைச்சமாவே அரைப்பாங்களாமா, சுட்ட இட்லியே சுடுவாங்களாமா, சுட்ட தோசையவே சுடுவாங்களாமா. எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு இதயம் சீரியலை சீக்கிரம் முடிச்சுட்டா ரொம்ப நல்லது. இல்லாட்டினா ஜீ தமிழுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கெட்ட பேர் தான். இது சீரியலே இல்லைங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்குறவங்கள வெறுக்க வைக்கிற மாதிரி இருக்குது சீரியல். புரியுதுங்களா? கன்றாவியாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்காக வேணால் பார்க்கலாமே ஒழிய, மற்றபடி ஹீரோயினுக்காகவோ, மற்றபடி சில பேர் ஹீரோவுக்காக பார்ப்பீங்க. நம்மளுக்கு ஹீரோவும் முக்கியம் இல்லை, ஹீரோயினும் முக்கியம் இல்லைங்க, சரிங்களா? நம்மளுக்கு கதைக்கெல்லாம் நல்லா இருக்குதா, ஏற்கனவே நல்லா இருந்த கதைகள் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. இந்த ஜீ தமிழை பொறுத்தளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மௌனம் பேசியதே சூப்பராக ஓடிட்டு இருந்தது, அதை அப்படியே முடிச்சு விட்டாங்க. மனசெல்லாம் எதுக்கு முடித்தாங்கன்னே தெரியல, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த அண்ணாமலை குடும்பம்னு ஒன்று வந்துச்சு, அதை விட இதாக போயிட்டுருக்குது. அவன் ஒருத்தனை லவ் பண்ணுவானாமா, இவனை லவ் பண்ணுவானாமா, இவங்க அக்காக்காரி பணக்கார வீட்டை தான் போய் வாக்கப்படணும்னு நினைப்பாலாமா, இந்த அண்ணாமலை அம்மா வந்து கட்டினா நான் 2வது பிள்ளையை தான் கட்டுவேன்னு சொல்லி பூவை வைக்குமாம்மா தலையில், இவன் அக்காக்காரி தங்கச்சிக்காரியை பிளாக்மெயில் பண்ணுவாளாமா, நீ அந்த வீட்டில் போய் என்னையை பிடிக்கலன்னு சொல்லுவாளாமா. என்ன இதெல்லாம்? அங்கே ஒருத்தி சாரான்னு சொல்லிட்டு அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணுமாம்மா. என்ன கதை இது? கன்றாவி, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ். நீ ஏதாவது பேசணுன்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் கார்த்திகை தீபம் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து, ஆனால் எப்பயுமே 5 மணிக்கு தானே கைஸ் போடுவான், 5 மணிக்கா 6 மணிக்கா? ஆனால் நாளைக்கு வாரிசு சீரியல் 8:30 மணிக்கு போடுறாப்புல. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு ஏன்னா வாரிசு சீரியல் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் இது என்னமோ 1980 அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இனி என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குமோ, இல்லை ஒருவேளை சிபி வந்து டபுள் ஆக்டா அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு வேணால் அதை பார்த்துட்டு நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு நைட்டு ரிவ்யூ பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா மண்டே ரிவ்யூ பண்ணிக்கலாம், சரிங்களா? சூப்பர். எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா? ஓகே டன். இனி அடுத்து என்ன, நியூ இயர் வரப்போகுது. ஸோ புத்தாண்டு பிறக்க போகுது. என்ன எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இனி 2025 எத்தனை பேர்த்துக்கு நல்ல வருஷமாக அமைஞ்சதுன்னு தெரில, நல்ல வருஷமாக அமையலைன்னு தெரியல. 2026 எல்லாத்துக்கும் நல்ல விதமாக அமையட்டும், சரிங்களா? ஓகே கைஸ், வேறு என்ன? மண்டே பார்க்கலாமா? பை.